தான் நாங்க இப்படி பண்ணோம். மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா நாங்க அவரை கொல்லல. உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தப்பிக்க பார்த்தது கூட உங்ககிட்ட மாட்டினா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோங்கிற பயத்துலதான். விஷயம் தெரிஞ்சா அந்த இளங்கோ எங்களை சும்மா விட மாட்டான். தயவு செஞ்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணல. இளங்கோ கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. சரி, மினிஸ்டருக்கு நெருக்கமானவங்க வேற யாராவது இருக்காங்களா? சொல்லு. அவரோட மூத்த பையன் இருக்காரு. அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். மினிஸ்டருக்கு இன்னொரு பையன் இருக்கானா? ஆமா மேடம். ஆனா இவரு கூட எந்த கான்டாக்டும் இல்லாம தனியா தான் இருக்காரு. ஏன்? அவருக்கும் இளங்கோவுக்கும் ஆகாது மேடம். அதான் அவரு இவங்க பக்கமே வரமாட்டாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அத கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டாரு மேடம். ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப மினிஸ்டரோட அந்த மூத்த பையன் எங்க இருக்காரு? சரியா தெரியாது. ஆனா கிண்டிக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க இப்படியே போயிடுறோம். இந்த கேஸ் முடிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. ஜான், இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நம்மளோட கண்காணிப்புல தான் இருக்கணும். நம்ம ஆளுங்களை அங்கிருந்து பாத்துக்க சொல்லுங்க. ஓகே மேடம். என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அனி, கண்டிப்பா அதை நான் எடுத்து கொடுக்கல. என்ன தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. ரித்திகாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அத வேற ஒருத்தர்கிட்ட இருந்துதான் வாங்கினேன். சரி, அந்த பென்டிரைவ் உனக்கு வேணும்னா நீங்க எல்லாரும் எனக்கும் செழியனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். நீ வருவ, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, உன் பொருள் என்கிட்ட இருக்குல்ல, நீ கண்டிப்பா வருவ. சரிந்திராணி, எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? நான் பென்ட்ரைவ் எடுக்கல. ப்ளீஸ் அண்ணி, என்ன நம்புங்க. இத பாரு ரித்திகா, இந்த விஷயம் இல்ல, இதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் அவ மூலமா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. திரும்ப அப்படி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் நான் எப்பவும் இப்படி மன்னிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். மோனிகாவா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா? இந்த விஷயத்தை விடுங்க, இத நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஆனா அந்த பென்டிரைவ நம்ம எப்படியாவது மோனிகா கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கு நாம விடவே கூடாது. என்னங்க? என்ன சொன்ன? அந்த பென்டிரைவ் எப்படி மோனிகாட்ட போச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் ஒன்னும் சொல்லு. அந்த பென்டிரைவ் மோனிகா கிட்ட எப்படி போச்சு? ரித்திகா, அந்த பென்டிரைவ் மோனிகா கிட்ட எப்படி போச்சுன்னு கேட்டேன். ரித்திகா, ரித்திகா, உன்னதான் கேக்குறேன். அந்த பென்டிரைவ் மோனிகாட்ட எப்படி போச்சு? கேட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பென்டிரைவ் எப்படி போச்சு?
இவர் இவர் ரித்திகா 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 இவர் இவா இவா ஒண்ணு இல்லை இங்க வா 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 ஒண்ணு இல்லை இதெல்லாம் clean பண்ணு. வா 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 இங்க வா ஒண்ணும் பண்ண மாட்டேன் வா 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 ஒண்ணு இல்லைம்மா ஒண்ணு இல்லடா பயந்துட்ட தானே நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணு அந்த பென் டிரைவ ஏய் நீ தானே மோனிகா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்த ஆ? சொல்லுடா சொல்லும் அக்காக்கு இது தெரிஞ்சா உனக்கு தானே பிரச்சனை ஆ? உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்க முடியுமா ஆ? அதனாலதான் கேக்குறேன் நீ என்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் பாத்துப்பேன்ல ஆ? சொல்லு ரித்திகா நீ தான் பென்ட்ரைவ் எடுத்துட்டு போய் மோனிகாட்ட கொடுத்தியா ஆ? அந்த பென் டிரைவ நான் எடுத்து கொடுத்தா மோனிகா என்ன சிஇஓவா ஆக்குறதா சொன்னாங்க. ஆ? CEO, CEO. CEO. அதனாலதான் பென் டிரைவ் எடுத்து கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான்டா இப்ப முடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த பாரு இனிமே நீ என்ன கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது சரியா? சரியா? சரி சரி.